கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. நான் நினைக்கவில்லை அவ்வாறு அவர்கள் சேர்ந்தாலும் கூட நாங்கள் கூடுகின்ற 10-12 கட்சிகள் சேர்ந்த ஒரு வேட்பாளர் தெரிகின்ற போது சுமந்திரன் அவர்களைத்தான் முதலமைச்சர் வேட்பாளர்களாக ஏனைய கட்சிகள் விரும்புமா என்பது ஒரு கேள்விக்குறி. வடியில் இருந்தவரை இறக்குமதி செய்தவர்களை எடுக்க மாட்டோம் என்று கூறினால் சுமந்திரன் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்? தமிழ் பொது வேட்பாளரை யாராவது கேட்டாலும் தோற்கடிக்க வேண்டும். அதுக்கு எதையும் கலைக்கலாம் என்று கலைத்த கதைகளை தவிர இந்த வேட்பாளர்களை தெரிவுக்கு பின்புதான் தெரியும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியில் யார் கேட்கின்றார் அல்லது இலங்கை தமிழ்ச்சி கட்சியிலான் இளஞ்செழியன் கேட்கின்றாரா என்று கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான அரியநேந்திரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியானது மீண்டும் அனைவரும் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து செயற்படுவோம் என்கின்ற ஒரு அழைப்பினை நேற்றைய அவர்களின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் அறிவித்திருக்கின்றார்கள். ஊடக சந்திப்பிலே பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் அந்த அழைப்பினையும் நோக்கி விட்டிருக்கின்றார். ஆனால் முதன்மை கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கும் என்பதனையும் அவர் அங்கு வலியுறுத்த தவறவில்லை. உங்களுடைய பார்வையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதன் பின்னர் பல பாராளுமன்றத்திலே பல உறுப்பினர்கள் எடுத்துச் சென்ற கட்சி, பின்னர் அது உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம், குறிப்பாக அரியநேந்திரன் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பட்டிருப்பு தொகுதியில் வைத்துத்தான் கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது. அந்த கூட்டம் ஒன்றிலே, மத்திய குழு கூட்டத்திலே, அதில் கடுமையான எதிர்வினையினை உங்களுடைய மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜா, முன்னாள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தவராசா போன்றவர்கள் எல்லாம் பிரியக்கூடாது என்ற போது பிரிய வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் பிரிந்தார்கள். மீண்டும் இணைய வேண்டும் என்கின்றார்கள். இதனை நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த செயற்பாடு மக்களால் ரசிக்கப்படும்? உண்மையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் என்பது 2001ஆம் ஆண்டு, குறிப்பாக 2009 மே 18 வரையும் விடுதலை புலிகள் ஆளுமையாக இருந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒழுங்காகவும் ஒற்றுமையாகவும் செயல்பட்டது என்பது வரலாறு. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதலாவது பிளவு ஏற்பட்டது 2010ஆம் ஆண்டு. அந்த கட்சியில இருந்து விடுதலை புலிகள் மௌனித்ததற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கக்கூடிய கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் முதலாவது அந்த கட்சியில இருந்து பிரிந்து சென்றார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 2011ஆம் ஆண்டு புலட் இயக்கத்தை ஏற்கனவே சேர்க்கவில்லை, புலட் இயக்கமும் அதிலே சேர்ந்திருந்தது. அவருக்கு அது தொடர்ச்சியாக இயங்கி வந்தது. அதற்கு பிறகு EPRL பிரிந்தது. அதுக்கு பிறகு புலட்டும் இலங்கை தமிழ் கட்சியும் செலவும் சேர்ந்துதான் தொடர்ச்சியாக 2023 வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயருடன் இயங்கியது. இதில் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், 2023 ஜனவரி 7ஆம் தேதி பட்டிருப்பு தொகுதியிலே களுவாஞ்சிக்குடியிலே இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களின் இல்லத்திலே இடம்பெற்ற கூட்டத்திலே அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்லது முடிவு என்பது, அப்பொழுது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஒரு அறிவித்தல் வருவதற்காக இருந்தது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் எவ்வாறு போட்டியிட வேண்டும் என்ற வாத பிரதிவாதங்கள் வருகின்ற போது அதிலே அந்த கலப்பு முறை தேர்தல் முறை என்பதில் விகிதாசார தேர்தல் முறை அல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் கலப்பு முறை தேர்தலுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தனித்தனியாக கேட்க வேண்டும் என்கின்ற விடயம்தான் தான் அங்கு ஆராயப்பட்டது. அது அவ்வாறு ஆராய்கின்ற போது அது ஒரு பிளவை ஏற்படுத்தும். அவ்வாறு ஆராய்வதன் மூலமாக தொடர்ச்சியான ஒரு பிரிவினையை கொண்டு வரும் என்று கூறியது நீங்கள் கூறுகின்ற போது எங்கள் மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள், எங்கள் சட்டத்தரணி தவராசா ஐயா அவர்கள் அவர்கள் அதை எதிர்த்திருந்தார்கள். ஏனையவர்கள் அந்த தேர்தல் முறையின் காரணமாக அவ்வாறு கேட்பது சரி என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அது எடுக்கப்பட்டது. அன்றிருந்து அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் குத்துவிளக்கு சின்னத்திலே போய் புலட்டும் டெலவும் இணைந்து வேறொரு இதிலே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி தனியாக வீட்டு சின்னத்திலே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது. ஆனால் அந்த துரதிர்ஷ்டவசமாக அந்த தேர்தல் இடம்பெறவில்லை என்பது வரலாறு. இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற போது நேற்றைய தினம்
நானும் அந்த ஊடகங்களிலே பார்த்தேன். இலங்கை தமிழரசு கட்சியின் மூலமாக ஏனைய கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவதற்கு அவர்கள் அதை இணங்கி வந்தால் தாங்கள் தயார் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், தேர்தல் அரசியலுக்காகவும் பதவி அரசியலுக்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் தான் சகல கட்சிகளும், அதனால் இலங்கை தமிழ் கட்சியை மாத்திரம் சொல்லவில்லை, வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற 10-12 தலைவர்மாரும் இணைவது என்பது தேர்தலுக்கும் வாக்குக்கும் மாத்திரம்தான். ஆனால் இப்பொழுது கொள்கை ரீதியாக மக்களை அணிதிரட்டி ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு எவருமே தயாரில்லை. அவை அந்த வகையில் தான் நேற்றைய அந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். எப்படி என்றால், சிலவேளை மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் மாகாண சபையில் வாக்குகளை எடுப்பதற்காக எல்லோரும் இணைந்து அதை ஒற்றுமையாக வர வேண்டும் என்ற கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் எனது அனுபவத்தை பொறுத்த மட்டில் அவ்வாறு கோரிக்கை எடுத்தாலும் கூட இறுதியாக தேர்தல் இடம்பெறுகின்ற போது, வேட்பாளர்களை தெரிகின்ற போது அதிலே பல குளறுபடிகள் இடம்பெற்று அதிலே சிதறி தனித்தனியாக கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் இப்பொழுது ஒற்றுமையை விரும்புகின்றவன். தமிழ் தேசிய கொள்கை ரீதியாக அந்த ஒற்றுமை இருக்குமாக இருந்தால் அதை நான் வரவேற்கின்றேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. இப்போது ஒட்டுக்குழு, ஆயுதக்குழு என்றெல்லாம் விமர்சித்த தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்கின்ற போது, நாங்கள் தான் அவர்களை வெளியில் சென்றார்கள், நாங்களாக வெளியில் அனுப்பவில்லை என்றெல்லாம் நியாயம் பேசிய சுமந்திரன் அவர்கள், முதலமைச்சர் கனவில் தன்னுடைய முதலமைச்சர் ஆசை நிறைவேறுவதாக இருந்தால் கட்டாயம் ஒரு கூட்டணியாக பயணிக்க வேண்டிய ஒரு நிபந்தனை அல்லது நிர்பந்தம் இருப்பதனை உணர்ந்ததனால் இப்படி ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறார். அவ்வாறு அவருக்கு அந்த உணர்வு இருந்தாலும் கூட நான் நினைக்கவில்லை அவ்வாறு அவர்கள் சேர்ந்தாலும் கூட. நாங்கள் கூறுகின்ற 10-12 கட்சிகள் சேர்ந்த ஒரு வேட்பாளர் தெரிகின்ற போது சுமந்திரன் அவர்களைத்தான் முதலமைச்சர் வேட்பாளர்களாக ஏனைய கட்சிகள் விரும்புமா என்பது ஒரு கேள்விக்குறி. இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார், தான் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியிற்காக சம்மதிக்கப்படும் என்ற கருத்தை தான் கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அது வேட்பாளர் தெரிவோ அல்லது அதனை பூடகமாக CVK சிவஞானம், பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னரே, கூட்டம் இடம்பெறுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னரே, கட்சியினுடைய நீண்ட காலமாக பயணிக்கக்கூடியவர், வெளியில் இருந்து யாரையும் தமிழரசு கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தாது, கட்சியின் தீர்மானத்தில் தான் அந்த நிலைப்பாடு இருக்கும் என்று கூறியதோடு அதற்கு ஏற்றாற்போல் தானே சுமந்திரனும் கூறினார், கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்றார். ஒருவேளை CVK சிவஞானத்தின் அந்த நிழல் முகம் அல்லது CVK சிவஞானம் உச்சரிக்க போகின்ற பேர் சுமந்திரனாக இருந்தால் என்ன செய்வது? இல்ல, அவர் அப்படியாக இருந்தால் அதில் ஒரு விடை இருக்கின்றது. வடியில் இருந்தவரை இறக்குமதி செய்தவர்களை எடுக்க மாட்டோம் என்று கூறினால் சுமந்திரன் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்? 2010ஆம் ஆண்டு அவரும் வெளியிலிருந்து தானே வந்தார். அவரை தமிழரசு கட்சிக்குள் இணைத்தது வெளியிலிருந்து வந்து. ஆகவே நீண்ட கால உறுப்பினர்களை தமிழரசு கட்சியாக நாங்கள் CVK சிவஞானம் தமிழரசு கட்சியினுடைய ஒரு நீண்ட பாரம்பரியம் உடைய ஒருவர். என்னை பொறுத்த மட்டில் அவ்வாறு கூறப்பட்டாலும் அவர் ஆரம்ப காலத்திலே 2004ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த போது கட்சி ரீதியாக வேட்பாளர் தெரிவு இடம்பெறுகின்ற போது அகில இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தான் சிவஞானம் ஐயா அவர்கள் போட்டியிட்டார். இப்பொழுது நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், சிவஞானம் ஐயா கூறுகின்ற போது முதல் வரலாற்றுகளை பார்க்க வேண்டும். சில நேரம் அவர் கதைத்தது சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு கசப்புணர்வாக வந்திருக்கும். ஏனென்றால் வெளியிலிருந்தவரை மறமாட்டோம் என்று கூறுகின்றவர் அவர்கள் மாகாண சபையை இலக்கு வைத்து பேசுகின்ற போது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே அவ்வாறானவர்கள் எங்கள் இலங்கை தமிழ் கட்சியை எடுத்திருக்கின்றோம் என்பதை என்னை பொறுத்த மட்டில் பதில் தலைவர் அவர்கள் மறந்துவிட்டுத்தான் இவ்வாறான கதை விடுகின்றார் என்றால், இந்த கதையை மாறி ஏனையவர்கள் நீங்கள் வெளியிலிருந்து வர மாட்டோம் என்று கூறுகிறவர்களை ஏன் இதில் எடுக்கின்றீர்கள் என்ற கேள்வி கூட வர இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வடக்கு ஒரு தேர்தல் இடம்பெறப் போகின்றது, கிழக்கு மாகாணத்தில் ஒரு தேர்தல் இடம்பெறப் போகின்றது என்றால் வடக்கு ஒரு முதலமைச்சரை முதன்மைப்படுத்தி ஒருவரை 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்தது போல் அவரை முதன்மைப்படுத்தி கொண்டு வருவது என்பது அது யாரை என்பது அவர்கள் கட்சிகள் அல்லது அங்க இருக்கின்ற கூட்டுவாக சேருகின்றவர்கள் அல்லது தனித்தனியாக இலங்கை தமிழருக்கு கேட்டால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளர் இறக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் மக்கள் ஆரை அதிலே தெரிவு செய்கின்றார்கள் என்று மக்களின் முடிவில் தான் அங்கு வடமாகாணத்தின் தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் தங்கியிருக்கின்றது. அதுதான் உண்மை. 2013ஆம் ஆண்டை நீங்கள் இப்போது ஞாபகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றோம். CV விக்னேஸ்வரன் அவருடைய பெயர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட போது முதலாவதாக அதனை கட்சிக்குள் இருந்து கொண்டே நல்லூரை தெரியாதவர் எப்படி இந்த தேர்தலுக்கு வர முடியும் என்று முதல் எதிர்ப்பை வெளியிட்டவர் நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள். அந்த காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது? நிச்சயமாக. இப்பொழுது நீங்கள் கூறுகின்றது இன்னொரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. CVK சிவஞானம் ஐயா கூறிய விடயம் விக்னேஸ்வரன் ஐயாவை இலக்க வைத்தான் கூறினவர்.
வெளியிலிருந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று 2013ஆம் ஆண்டு விக்னேஸ்வரன் ஐயாவை முதலமைச்சராக வேட்பாளராக கொண்டு வந்த அதே கருத்தை தான் இப்பொழுது கூறுகின்றார். ஆனால் அதில் இருந்து 3 வருஷத்துக்கு முதல் சுமந்திரன் அவர்களை கொண்டு வந்துட்டு அவர் மறந்து விட்டார். இதை நான் கூற விரும்புகின்றேன். உண்மையிலே நான் விக்னேஸ்வரன் ஐயா வருகின்ற போது எனக்கு விக்னேஸ்வரன் ஐயாவோட எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விரோதமும் இல்லை. நான் தமிழ் தேசியம் தொடர்பாக மண் தொடர்பாக அப்பொழுது வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டவர் ஒருவராக மாவை சீனாதிராஜ அண்ணன் அவர்கள் இருந்தார். அவை மாவை சீனாதிராஜ அண்ணன் அவர்கள் வடகிழக்கு இணைந்த வடகிழக்கிலே தமிழ் தேசியம் தொடர்பாக ஒரு சிந்தனையாளராக மக்களை அணிதிரட்டக்கூடியவராக இருந்ததன் காரணமாக நான் அவரை ஆதரித்தேன். அவர்தான் வேட்பாளராக வர வேண்டும் என்று கட்சிக்குள்ளே பலத்த வாத பிரதிவாதங்களில் நான் கலந்து கொண்டு இறுதியாகத்தான் நான் ஊடகத்திலே நான் கருத்தை கூறிவிட்டால் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் ஊடகத்திலே சொன்னேன், விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பொருத்தமற்றவர், அவர் நல்லூர் ஆலயம் மாத்திரம்தான் சில வேளை அவருக்கு தெரியும், வடமாகாணத்தை பற்றி தெரியாது என்று சொன்னது உண்மை. ஆனால் கட்சியால் அவரை வேட்பாளராக நிறுத்தியதற்கு பிறகு நான் அவரின் வெற்றிக்காக நான் பிரச்சாரத்திலே யாழ் மாவட்டத்திலே போய் நான் பிரச்சாரம் செய்ததும் உண்மை. ஆனால் இங்குதான் இன்னும் ஒரு குழப்பம் வருகின்றது. இது நடைபெறுமா நடைபெறாதா என்பது பல மில்லியன் டாலர் வினாவாகவே இருக்கின்றது. இந்த வினாவ் என்பது நடைபெற்றால் என்ன, நடைபெறாது விட்டால் என்ன என்பதெல்லாம் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் பகுதியாக இருக்கின்றது. முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன், அதே போன்று முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் போன்றவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன. ஒரு தரப்பு அல்லது பல தரப்பு அல்லது அரசியல் கட்சிகள் அனைத்துமே இளஞ்செழியனை எதிர்க்கின்றன. இவரும் ஒரு விக்னேஸ்வரன் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்தை கடந்து ஒரு மூத்த ஊடகவியலாளராக இந்த ஒப்பீட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த ஒப்பீடு உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுது? உண்மையிலே இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இதுவரையிலே தான் வேட்பாளராக வரப்போகிறேன், இப்பொழுது அவர் பிரித்தானியாவிலே பல கூட்டங்களில் நான் பேசியதை கேட்டிருந்தேன். எவருமே எந்த இடத்திலும் நான் முதலமைச்சராக வரப்போகின்றேன் என்று சுமந்திரனை போன்ற அவர் இதுவரையில் கூறவில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், மக்கள் அவரை சிலர் அவரை வேட்பாளராக வரவழைக்க வேண்டும் என்பதற்காக பலர் அதனை முயற்சி செய்கின்றார் என்ற விடயமும் உண்மை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் 2 பேரும் நீதியரசர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நீதியரசர் என்று பார்க்கின்ற போது இப்பொழுது விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் 2013க்கு பிறகு வடமாகாணத்திலே வந்து அவர் தொடர்ச்சியாக 10 வருடங்களுக்கு மேல் வடமாகாணத்தில் இருந்து அரசியல் செய்தவர் இப்பொழுது. ஆனால் இளஞ்செழியன் நீதிபதி ஐயா அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக அநேகமாக வடகிழக்கிலே இருந்து வடகிழக்கிலே களம் அமைச்சு நீதி வாராக செயல்பட்டிருக்கின்றார். குறிப்பாக நான் நினைக்கிறேன் 1வது நியமனம் அல்லது 2வது நியமனம் கல்முனை நீதிமன்றத்திலும் அவர் கடமை ஆற்றியிருக்கின்றார். அதைவிட அவரின் நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக அவரை பார்க்கின்ற போது தமிழ் தேசியம் தொடர்பான சிந்தனையான சில வழக்குகளில் ஏறக்குறைய 1000 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருந்தவர்களை விடுதலை செய்வதற்காக எந்த ஒரு பணமும் இல்லாமல் தான் அதை விடுதலை செய்ததாக பிரித்தானியாவிலே கூறுகின்ற ஒரு பேச்சை நான் கேட்டிருந்தேன். அதைவிட குட்டிமணி தங்கத்துறை அவர்களின் வழக்கை தான் பார்வையிட்டு குட்டிமணி அங்கே கூறிய விடயங்கள் தொடர்பாக தனக்கு வந்த உணர்வுகளையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் நீதிபதி என்று 2 பேரையும் பார்க்கின்ற போது அவர் தமிழ் தேசியம் தொடர்பான சிந்தனையில் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அதிலே மிகுந்த அக்கறையாக இருக்கின்றார் என்ற விடயத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர் அதிலே முதலமைச்சர் வேட்பாளராக வருவாரா அல்லது வரமாட்டாரா என்பது எனக்கு தெரியாது. வந்தால் அது அவர் வருவதையிட்டு ஆட்சேபனை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். வருவாரா வரமாட்டாரா என்பது தெரியாது என்று கூறுகின்றீர்கள். ஒருவேளை இப்போது இருக்கக்கூடிய களத்தில் அவர் வருகின்ற பட்சத்தில் தமிழரசு கட்சியும் தனியாக நிற்கப் போகின்றோம் அல்லது அவர் வரப்போகின்றார் என்பதனை ஊகித்ததனாலோ என்னவோ தெரியாது, தங்களோடு பயணித்த ஏனைய தமிழ் கட்சிகளையும் கூட்டமைப்பாக இணைந்து பயணிப்போம் என்று அழைப்பு விடுக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனியாக நிற்கப் போகின்றது, தமிழரசு கட்சி தனியாக நிற்கப் போகின்றது. ஒருவேளை இளஞ்செழியனும் அந்த தேர்தல் களத்தில் நின்று தேசிய மக்கள் சக்தி என்பிபியும் நிற்குமாக இருந்தால் வடமாகாணத்தின் களம் எப்படி இருக்கும்? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? என்னை பொறுத்த மட்டில் ஒரு கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று இருக்கின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே யாழ் மாவட்ட மக்கள் கற்றுக்கொண்ட பாடம். இப்பொழுது அந்த கற்றுக்கொண்ட பாடத்திலே ஒரு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இப்பொழுது காட்டுகின்ற நாடகங்கள் என்பது 2வது விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேட்பாளர்கள் தெரிய வருகின்ற போது நான் நினைக்கவில்லை தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து கேட்கும் அல்லது எல்லோரும் தனித்தனியாக கேட்டு வாக்கை சிதறடிக்கின்ற நிலைக்கு போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதில் இருந்து பாடத்தை இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு சில 2-3 கட்சிகள் இணைந்து வட மாகாணத்திலே தேர்தலை கேட்கக்கூடிய வாய்ப்பு வரும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு வந்தால் இந்த வேட்பாளர் யார் என்கின்றது நீங்கள் கூறியது போன்று விக்னேஸ்வரன் ஐயா ஒரு சாரார் சொல்லுவார்கள், அல்லது
சுதந்திரன் ஒரு சாரார் சொல்லுவார்கள், ஒரு சாரார் செழியன் அவர்களை சொல்லுவார்கள். அதை விடவும் வேறு வேட்பாளர்களும் வருவதற்கு சம்மதமாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த விடயங்களை ஒரு மேசையிலே இருந்து ஒன்றாக கூடி அங்கே இருக்கின்ற புத்திஜீவிகள், பல்கலைக்கழக சமூகம் எல்லோரும் இணைந்து வெற்றி பெறக்கூடியது அல்லது போட்டியில் பிரியாமல் யாரை முதலமைச்சராக நியமித்து வெற்றி பெற வைக்கலாம் என்ற சிந்தனையில் அவர்கள் அதை மாறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது வருகின்ற கதைகளை வைத்து அவர்கள் பிரிந்து கேட்பார்கள் என்பதற்கு நான் அதை அவ்வாறு வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து இன்னும் அவர்கள் வாக்கை சிதறடித்து, வாக்கை சிதறுமாக இருந்தால் நீங்க கூறியது போல் என்பிபி ஆசனங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. என்பிபியை யாழ் மாவட்டத்தில் இருந்து தோல்வியடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சி ஒரு குடையின் கீழ் ஒன்றாக கேட்பதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அது வேட்பாளர்கள் யார் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவர்கள் பொருத்தமான வேட்பாளர்கள், வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்ற வேட்பாளர்கள், அவர்களை இனங்காண வேண்டும் என்றால் நான் நினைக்கிறேன். சிவில் சமூகங்களின் சொற்களை கேட்கின்ற அல்லது சிவில் சமூகங்களின் ஆலோசனைகளை கேட்கின்ற அல்லது மத தலைவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்கின்ற அரசியல் கட்சிகள் இன்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்றன. நிச்சயமாக கதைகளை கேட்கின்ற கட்சிகள் இருக்கின்றது, கேட்டுவிட்டு பிரிகின்ற கட்சிகள் இருக்கின்றது. அவ்வாறு கடந்த காலங்களில் இப்ப நீங்க நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், இதுவரையிலே சொல்லாத ஒரு உண்மையை சொல்கின்றேன். 1966 10வது மாநாடு இடம்பெற்றது கல்முனை, இலங்கை தமிழ் மாநாடு கல்முனையில் இடம்பெற்றது. டாக்டர் நாகநாதன் ஐயாவின் தான் தலைமை தாங்கியிருந்தார். இலங்கை வரலாற்றிலே, தமிழ் தேசிய வரலாற்றிலே, இலங்கை தமிழ் கட்சி வரலாற்றிலே இலங்கை பிரதமரை மேடையிலே ஏற்றின மாநாடு தான். டட்லி சேனாயக்க அவர்களையும் இலங்கை தமிழரசு கட்சி தனது மாநாட்டுக்கு பிரதம அதிதியாக அழைத்த வரலாறு இலங்கை தமிழரசு கட்சி இருக்கின்றது. ஆகவே இந்த காலச்சூழல்கள் வருகின்ற போது ஒவ்வொரு விடயங்களும் மாறி 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 வருகின்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த பொது அமைப்புகள் அல்லது சமூக கட்டமைப்புகள் கூறுகின்ற விடயங்களை தமிழ் கட்சிகள் கேட்குமா என்கின்ற விடயம் கடந்ததிலே ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஜனாதிபதி பொதுத் தேர்தலிலே எடுத்த முடிவை ஒரு சிலர் ஏற்றார்கள், ஒரு சிலர் எதிர்த்தார்கள். சுமந்திரன் அவர்கள் கூறினார் தானே, நாங்கள் சிவில் சமூகத்தையும் மத தலைவர்களையும் ஏற்று பயணிக்க, அதனை அரசியலை பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், மத தலைவர்கள் அவர்களுடைய பணிகளை பார்க்கட்டும் என்று உங்களுடைய பொது வேட்பாளர் விடயத்திலே சுமந்திரன் நேரடியாகவே கூறினார் தானே. நிச்சயமாக கூறினவர், அதை நான் மறுப்பதற்கு இல்லை. அரசியல் என்பது, அரசியலுக்கு வேட்பாளராக வருகின்றவர் மாத்திரம்தான் அரசியல்வாதி அல்ல. என்னை பொறுத்த மாட்டேன். அரசியல் சிலர் நினைக்கின்றார்கள் அரசியல் என்பது வேட்பாளராக தேர்தல் அரசியலில் வாக்கெடுத்து வெற்றி அடைவது, தோல்வி அடைவது, கேட்டு வெற்றி அடைத்தால் ஒரு வேட்பாளர் என்கின்ற அரசியல்வாதியும், தோல்வி அடைந்தால் சில நேரம் ஒரு பதவி எடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அரசியல்வாதிகள் அல்ல. சிவில் சமூகத்திலே இருக்கின்றவர்களும் அரசியலுக்கு வரலாம். அது தமிழ் தேசிய அரசியலில் தூய்மையான இருக்கின்றவர் வரலாம். அவருடைய கருத்து அவ்வாறு இருந்தாலும் அதை நான் தவறான கருத்து என்பதை அதில் நான் பலத்தை கூறியிருக்கின்றேன். ஏனென்றால் அரசியல் என்பது, அதாவது தமிழ் தேசிய அரசியல் என்பது பன்முகப்படுத்தப்பட்ட, அதாவது சிவில் அமைப்புகள், மக்கள், மாணவ அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்தான் தமிழ் தேசிய அரசியல். அப்படின்னா நான் இன்னொன்று கேட்கின்றேன், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தொடர்பாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்று நேற்றல்ல, கடந்த 1983-84 இருந்து 2004 விடுதலை புலிகள் காரணத்தில் கூட அவர்கள் அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இருந்தால் மாணவர்கள் படிப்பதற்கு மாத்திருந்தான மாணவர்கள் இல்லை, அவர்கள் ஒரு வழிகாட்டியாத்தனை வர வேண்டும். ஆகவே இந்த அரசியலின் மயப்படுத்தப்பட்ட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்பது எல்லா விடயங்களிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா அலுவலர்களும், எல்லா சமூக செயல்பாட்டாளர்களும் செயல்படுவதுதான் அரசியல். இன்னும் ஒன்று இருக்கின்றது, இப்ப முன்னாள் போராளிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், புலம்பெயர்ந்த செயல்பாட்டாளர்கள். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரசியல் செய்கின்றார்களா அல்லது சும்மா இருக்கின்றார்களா? அவர்கள் செய்கின்றதும் அரசியல் தான். அவர்களும் இங்கே இலங்கையிலே, ஈழத்திலே இருக்கின்ற தேர்தல்களிலே அவர்களின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா நாங்கள் கூறலாமா, நீங்கள் புலம்பெயர்ந்து விட்டீர்கள், அங்கிருந்து உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லலாமா? இல்லை. ஆகவே அது அந்த சூழலில் அவர் என்ன விடயத்தை வைத்து கருத்தால் அவர் அந்த பொது வேட்பாளர் சூழலில் அவரின் சூழல் இருந்தது என்னவென்றால், தமிழ் பொது வேட்பாளரை யாராவது கேட்டாலும் தோற்கடிக்க வேண்டும், அதுக்கு எதையும் கலைக்கலாம் என்று கலைத்த கதைகளே தவிர, ஆனால் அது உண்மையான அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போது பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அல்லது அந்த தேர்தலிலே களம் கொண்ட அரியநேந்திரனை கூட தமிழரசு கட்சியிலிருந்து நீக்குவதில் சுமந்திரன் அவர்கள் அச்சம் கொண்டிருக்கின்றார், அல்லது அந்த ஒரு பீதியில் தான் உங்களுக்கான கடிதம் இன்று வரைக்கும் பதிவுத்தவாலிலோ அல்லது நேரடியாகவோ வழங்கப்படாமல் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அது என்று நான் சொல்ல முடியாது, பீதியா அல்லது வேண்டும் என்றால் அல்லது கடிதத்தை அனுப்பிவிட்டு செய்கின்றோம் என்பதை நானும் அந்த கடிதங்களை எதிர்பார்க்கவில்லை.
நான் அவர்களின் கடிதத்தை எதிர்பார்த்து அரசியல் செய்யவில்லை. நான் தொடர்ச்சியாக உங்களுக்கான கடிதம் அனுப்பப்படுமாக இருந்தால் அது அவருடைய அரசியலில் இன்னும் ஒரு பின்னடைவாக மாறும் என்கின்ற அச்சம். நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நேற்றைய கூட்டத்தில் பிரிந்து சென்றவர்கள், சங்கிலே கேட்டவர்கள், அவர்கள் இவர்கள் எல்லாம் வரலாம் என்றால், நான் என்ன இலங்கை தமிழக கட்சி விட்டு வேற கட்சியிலே போய் கேட்டனானா? இல்லை, தமிழக கட்சியில இருந்து கொள்கை ரீதியாக போனான் தான். உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட காலத்தில் திருகோணமலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியாக இணைந்து கேட்டார். நிச்சயமாக. ஏன் இப்பொழுது நீங்கள் நான் பல தடவை சொல்லிக்கின்றேன், இலங்கை பொது ஜனாதிபதி தேர்தல் நடந்தது 2004 செப்டம்பர் 21, பாராளுமன்ற தேர்தல் நடந்தது 2004 நவம்பர் 14. அந்த 1.5 மாத வித்தியாசத்துக்குள்ளே அந்த வெற்றி பெற்றவர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், தமிழ் தேசியத்துக்காக பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் தான் கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுக்காக வேலை செய்தவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். பொது வேட்பாளரை எதிர்த்தவர்கள் பல தோல்வியடைந்திருக்கின்றார்கள். வேட்பாளராக போட்டவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களை கடுமையாக எதிர்த்த சாணக்கியன் வெற்றி பெற்றார். சாணக்கியனை பொறுத்த மட்டில், சாணக்கியன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கான நிதி பங்களிப்பு மற்ற செலவு, உங்களுக்கு தெரியும், வீதாசார தேர்தல் முறை என்பது தான் வேட்பாளராக போடுவது என்பது கட்சி தீர்மானிக்கின்றது. கட்சியில இருந்து நான் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தனியே நான் ஓட வேண்டியிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஓட்டங்கள் காரணமாக அவர் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மாத்திரம் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த ஓட்ட வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மக்களை பொறுத்த மட்டும் அது முதலாவது காரணம். 2வது காரணம் இருக்கின்றது மட்டக்களப்பை பொறுத்த மட்டும். நான் ஏற்கனவே உங்கள் ஊடகத்திலையும் பல முறை சொல்லியிருக்கின்றேன், மட்டக்களப்பில் வாக்குகள் சிதறுகின்ற போது, கட்சிகளை விட்டு பல கட்சிக்கு சிதறுகின்ற போது எங்களின் பிரதிநிதித்துவம் இன்னொரு இனத்துக்கு போகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அவை நாங்கள் அந்த கட்சியை ஆதரிக்கின்ற தேவை இருக்கின்றது. அதனவே நாங்கள் இலங்கை தமிழ் கட்சி, நானும் கூட இலங்கை தமிழ் கட்சி தான் நான் முழுமையாக வேலை செய்தேன். அதிலே நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதில் அவரும் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதிலே மாற்று கருத்தில்லை. இப்போது இன்னும் ஒரு சந்தேகமாக இருப்பது, இளஞ்செழியன் இன்னும் காலதாமதப்படுத்தாமல் அல்லது இந்த விடயம் தொடர்பில் அவர் தரப்பில் தான் தேர்தலில் களங்காண போகிறேனா இல்லையா என்கின்ற பதிலை இன்னும் அவர் வெளிப்படையாக கூறாமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி, பதவி ஆசை அற்றவர், மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒருவர். ஆகவே அவர் தானாக நான் கேட்க போகின்றோம் என்று மற்றவர்களை போன்று ஓடி வந்து வேட்பாளராக என்ன போடுங்கள் என்று கூறுவதற்கு அவர் தயாரில்லை. அவர் களம் எப்பொழுது தேர்தல் நடக்கப் போகின்றது, தேர்தலில் எவ்வாறு நடக்கும் என்பதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். தேர்தல் அறிவிக்க நான் என்னை பொறுத்த மட்டும் தேர்தல் நடக்குமா என்பது எனக்கு சந்தேகம். 2027 நடக்குதா என்பது எனக்கு சந்தேகம். ஆகவே தேர்தல் நடக்காமல் தேர்தல் வருவதற்கு முன்பு கதைகள் தான் வருகின்றது. ஆகவே ஒரு இறுதிமொழி வருகின்ற போது அவர் என்ன சொல்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக அவர் இப்பொழுது மற்றவர்களை போல் அரியநேத்திரன், நான் வேற பேரை சொல்லவில்லை, அரியநேத்திரனை போன்று நான் வேட்பாளராக வரப்போகின்றேன் என்று நான் ஊடகங்களிலே பேட்டி எடுக்க மாட்டேன். நான் கேட்பதாக இருந்தால் களச்சூழலை பார்த்து விட்டுத்தான் இறுதியான ஒரு முடிவெடுப்பேன் என்ற அவருக்கு. கதிரை ஆசைக்கு அப்பாற்பட்டவர் இளஞ்செழியன், அப்படி பார்க்கிறீர்களா? நிச்சயமா அப்படித்தான். ஏனென்றால் அவர் அந்த நடவடிக்கை, நான் அவரோட ஒரு நாளும் கதைக்கவில்லை, ஒரு நாளும் பழகவில்லை. நடவடிக்கையை நான் எல்லோரையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவர் இந்த மனப்பாங்கு, உதவி செய்கின்ற மனோபாவம், அவரின் மெய்ப்பாதுகாவலராக இருந்த ஒரு சிங்கள போலீஸ் அதிகாரி கூட இறந்த போது மிகவும் ஒரு மனவேதனை கொண்டு, நான் நினைக்கிறேன் இன்று வந்த குடும்பத்துக்கான செலவுகளை தான் பார்க்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அவர் கூறவில்லை, நான் நினைக்கின்றேன். ஆகவே அவ்வாறான ஒரு மனப்பாங்கு கொண்டவர். ஆகவே அவர் நேர்மையாகத்தான் இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். பலர் எந்த விடயத்தை கூறினாலும் ஒருவரை அவதானிக்கின்ற போது கடந்த கால வரலாறுகள், படிப்பினைகள், கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து நாங்கள் ஒருவரை தூக்கி எறிய முடியாது, தூக்கி எடை போட முடியாது. ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்போது ஒருவேளை நீங்கள் கூறுவது போன்று மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான பின்னர் அந்த முடிவுகளும் சிவில் சமூகங்கள், பொது அமைப்புகளும் அந்த முடிவுகளை நோக்கி நகரமாக இருந்தால் அந்த தேர்தல் அது சமூக வலைத்தளங்களில் கூறப்படுகிற ஒரு வினாவைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். இதுக்கு எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை. இப்போது தமிழக அரசியலில் பேசப்படுகிறது டிவிகே வோஸ் டிஎம்கே என்று தான் பேசப்படுகிறது. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என்று. அதுபோன்று வடமாகாண சபை தேர்தல் என்று அறிவிக்கப்படுமாக இருந்தால் அது எத்தனை கட்சி நின்றாலும் அனுரவுக்கும் இளஞ்செழியனுக்கும் தான் போட்டியா? நான் நினைக்கின்றேன், நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், 2013ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவை நான் எதிர்த்தாலும் அங்கு வந்த போது அவருக்கு ஒரு அலை இருந்தது, ஒரு பெயர், ஒரு அலை ஒன்று இருந்தது. அப்ப கட்சி கேட்ட கட்சியும் எல்லோரும் சேர்ந்த ஒரு இலங்கை தமிழரசு கட்சியில் கூடிய செல்வாக்கு இருந்த காரணத்தினால் எதிர்த்து கேட்கக்கூடிய, அதாவது எதிர் வேட்பாளர்கள் அதிலே
நினைக்கிறேன் டக்ளஸ் தேவானந்தா போன்றவரின் கட்சியை சேர்ந்தவர் தான் கண்டிப்பான் நினைக்கின்றேன். அவை இவரின் அலை மற்றவர்களை வீழ்த்தி விட்டது. யாரு விக்னேஸ்வரன் ஐயாவின் அலை. அதுபோன்று இப்பொழுது தேர்தல் வருமாக இருந்தால் இளஞ்செழியன் ஐயா கேட்கின்றார், கேட்கப் போகின்றார் என்ற கதை பரவலாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. சில நேரம் அவர்களின் ஆதரவாளர்கள் போட்டுக் கொண்டிருப்பார்கள், அல்லது அதிலே பின்னணி அதில் எதிராக நான் கருத்துக்களை பார்த்தேன். அவருக்கு எதிரான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றது, ஆதரவான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றது கருத்துக்களிலே. அவை இந்த வேட்பாளர்களை தெரிவுக்கு பின்புதான் தெரியும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியில் யார் கேட்கின்றார், அல்லது இலங்கை தமிழ்ச்சி கட்சியிலான் இளஞ்செழியன் ஐயா கேட்கின்றாரா என்று கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த கலச்சூழல் இறுதி நேரத்தில் தான் எடுக்கின்ற போது சில நேரம் அவ்வாறான சந்தர்ப்பங்களும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் 2 முனை போட்டியா 1 முனை போட்டியா அந்த போட்டி என்பது ஒட்டுமொத்தத்தில் இளஞ்செழியன் போஸ் அனுர என்றுதான் வரப்போகின்றது என்றுதான் பார்க்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த மட்டில் அனுரா என்பதற்கு இப்ப பலர் கூறுகின்றார்கள் வடமாகாணத்தில் அவருக்கு அவ்வாறு யாழ் மாவட்ட மக்கள் இந்த முறை தேர்தலில், அதாவது வடமாகாண தேர்தலில், மாகாண சபை தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அனுரா கட்சி எடுப்பது என்பதை நான் எனது சிந்திக்கவில்லை. அவர்களும் ஆசனங்களை பெறுவார்கள், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் அவர்கள் பலமான ஒரு வாக்கு பலத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இராது. ஏனென்றால் வடமாகாணத்து மக்கள், யாழ் மாவட்டத்து மக்கள் தமிழ் தேசியத்தோட ஒட்டி உறவாடி கட்சியை வளர்த்து வழிகாட்டியாக தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள். எவருமே கிழக்கு மாநிலத்திலிருந்து தமிழ் தேசிய தலைமைக்கு இதுவரையில் வரவில்லை. எல்லோருமே வடமாகாணத்திலே கட்சியில் இருந்து உறுதியவர்கள். ஆகவே அந்த தவறை விடமாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். வடமாகாணம் தொடர்பில் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். மிக முக்கியமான வினா, வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது தொடர்பில் பல கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்படுகின்றன. பல கலந்துரையாடல்கள் வடக்கு கிழக்கெங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் அது தொடர்பில் ஒரு நீண்ட பார்வையுடையவர், அந்த விடயங்களோடு மிகவும் நெருக்கமான சில கருத்துக்களும் உடையவர். நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் ஒரு இனத்தில் கொலை செய்யப்பட்டால் அல்லது வெளியேற்றப்பட்டால் அந்த இனம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது, நினைவு கூறுகின்றது, அது செய்யப்பட வேண்டும். இப்பொழுது 35 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கின்றேன் 1990ஆம் ஆண்டு இந்த கடந்த 30ஆம் தேதி தான் அந்த 35வது ஆண்டு நினைவை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பலர் நினைவு கூறுகின்றார்கள். நினைவு கூறுவதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே நினைவு கூறுகின்ற போது கதைக்கின்ற விடயங்கள் ஒரு முன்னுக்கு பின் முரணாக வருவதை நான் அவதானித்திருக்கின்றேன். ஏனென்றால் எல்லோரும் வடமாகாணத்தில் இருந்து முஸ்லிம்களை வெளியேற்றி விட்டார்கள். ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் அதுக்குத்தான் காரணம் சொல்லுகின்றார்கள். அதில் பின்னணி என்னவென்பதை அங்கே கூறவில்லை. உண்மையிலே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதை வெளியேற்றினதை தவிர இன சுத்திகரிப்பு என்று சொல்கின்றார்கள். இன சுத்திகரிப்பு என்றால் என்ன வரைவிலக்கணம்? இனத்தை அழித்து இல்லாமல் செய்து அவர்களை ஒன்றோடு அழிப்பதுதான் இன சுத்திகரிப்பு. சுத்திகரிக்கிறது. வேறு யாரும் இல்லையே. முதலிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமை இன சுத்திகரிப்பு என்று சுமந்திரன் தான் சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே முதலிலே கூறியிருந்தார். அது தொடர்பில் கடுமையான எதிர்வினைகளும் மாற்றப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தந்தை செல்வாவின் நினைவு தினம் மந்தார் மூலையிலே இடம்பெறுகின்ற போது அந்த கூட்டத்திலே சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார். அவர் இறுதியாகத்தான் பேச அவரை நாங்கள் விட்ட போது அவர் இறுதியாக பேசினால் அதில் எனக்கு பயிர் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அடுத்த நாளே நான் அதுக்கு ஊடகத்திலே பயிர் கொடுத்திருந்தேன். இது இன சுத்திகரிப்பு அல்ல, இது இன பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது என்று நீங்கள் கூறியது போன்று அவர் கூறியதற்கு பிறகுதான் முஸ்லிம் மக்கள் இன சுத்திகரிப்பு என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்தார்கள். அதுக்கு முந்தைய அவர்கள் அவ்வாறு கூறவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமை இன சுத்திகரிப்பு என்று பதிவு செய்யப்பட்டது சுமந்திரன் அவர்கள் அந்த மேடை பேச்சின் பின்னர். அதனை ஏற்கிறீர்களா? 2014க்கு பிறகு உண்மை அதில் எந்த மாற்று அந்த வெளியேற்றம் தொடர்பில் விடுதலை புலிகளின் தலைமையும் அதனுடைய மதியுரை அறிஞரும் வருத்தம் தெரிவித்து அன்றைய காலப்பகுதியில் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், அதாவுல்லாவாக இருக்கலாம், பலர் வன்னி சென்று அவர்கள் அங்கு சமரசத்தோடு பழகியது, ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு சமையல்காரர்களுக்கு கூட அனுமதி கொடுத்தது என்று ஒரு இன நல்லிணக்கம் ஏற்பட்ட பின்னர் முஸ்லிம் சமூகம் அதனை மறந்திருந்தது. அதனை மீளவும் ஞாபகப்படுத்திய சுமந்திரன். ஆமா, இப்ப 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி தெரியாது, வன்னியிலே அதாவது கிளிநொச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரும் ஏனையவர்களும் இந்த தலைவர்களை சந்தித்த போது இதை ஒரு துன்பியல் சம்பவம் என்று அது கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பல இடங்களிலே அது கலைக்கப்பட்டது, விடுபட்டிருந்தது. இப்படி 35 வருடங்களுக்கு பிறகு மீளவும் அதை எடுத்து அந்த பயிலை எடுத்து கதைக்கின்ற போது இன்னும் கிழக்கு மாகாணத்தில் அவர்கள் கதைக்கின்றது தமிழர்கள், நான் இஸ்லாமிய அறிஞர்களையோ அல்லது இஸ்லாமிய புத்திஜீவிகளையோ இஸ்லாமிய அரசியல்வாதிகளை நான் சொல்ல சொல்லவில்லை. அங்கு போய் குந்தி இருக்கின்ற பார்க்கின்ற பேச்சாளர்களாக மைக்க கொடுத்த உடன்
அதிலே பிடிச்சி கதைக்கின்றது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். அவர்கள் சிந்திக்க வேண்டியது 90ஆம் ஆண்டு கூட பிறக்காதவர்கள் கூட இன சுத்திகரிப்பு என்று கதைக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒன்றை உணர வேண்டும். வடமாகாணத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் மக்களை வெளியேற்றுவதாக இருந்தால் அடிப்படை என்ன காரணம்? இங்கே 90ஆம் ஆண்டு நடந்த படுகொலை பட்டியலை நாங்கள் பல இடத்திலே நான் வெளியிட்டிருக்கின்றேன். இப்ப நேற்றும் கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன். அந்த படுகொலை இங்கு இடம்பெற்ற போதுதான் காத்தாங்குடி ஏறாவூரிலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டது. அந்த முருகல் நிலையின் காரணமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களை சில நேரம் இராணுவ புலனாய்வாளர்கள் போய் கொலை செய்திருக்கலாம், அல்லது அப்பொழுது இருந்த தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுவை இராணுவம் ஏவி விட்டு அங்கிருக்கின்ற முஸ்லிம் ஒரு கிராமத்தை அழித்திருந்தால் அது பேர் வரும் யாருக்கு? விடுதலை புலிகளுக்கு தானே பேர் வரும். ஆகவே அவ்வாறான ஒரு நிலை வரக்கூடாது என்றுதான் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினார்கள் என்ற அந்த உண்மையை சொல்ல தமிழர்கள், அதாவது யாழ் மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டங்களிலே எவருக்குமே அந்த இல்லை, ஏதோ கலைத்து கொண்டு போகின்றார்கள். ஆகவே இப்பொழுது நான் நினைக்கின்ற அந்த இந்த 35 ஆண்டுகள் நடந்ததை இன்னும் கிண்டுமாக இருந்தால், கிண்டி அவர்கள் கிளறுவார்களாக இருந்தால் இன்னும் ஒரு இன முருகல் இங்கே கிழக்கு மாநிலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை அஞ்சலி செய்ய வேண்டும், ஆண்டாண்டு அஞ்சலி செய்ய வேண்டும். இது அஞ்சலி செய்ய வேண்டிய விஷயமும் இல்லை. இவர்கள் வெளியேற்றினார்கள், இப்ப குடியேறுகிறார்கள், குடியேற்றுவதற்காக இடத்தை கொடுத்தால் குடியேற்றுகின்றார்கள். எங்க காத்தாங்குடி படுகொலை, பள்ளிவாசல் படுகொலை ஆண்டாண்டு செய்கின்றார்கள், செய்யத்தான் வேண்டும். வேற ஒரு படுகொலை செய்கின்றார்கள், நாங்களும் செய்கின்றோம். வீரமுனையில முஸ்லிம் ஊர்காவப்படை படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கத்திரிக்கொண்டானில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வந்தாத முறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். புதுக்குடிப்பிலே படுகொலை செய்யப்பட்டவர்கள், உடும்பங்குளத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்கள், வல்லியத்தீவிலே படுகொலை செய்யப்பட்டவர்கள், இவ்வாறு பட்டியல் செய்தவர்களில் பின்னணியில் இருந்தவர்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினர். ஆகவே அதன் காரணமாகத்தான் அது வெளியேற்றப்பட்டார்கள் என்ற உண்மையை அறியாமல் ஏதோ கதைத்து விட்டு வருவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நான் அந்த கதைத்தவர்கள் அங்கு போயிருந்து கதைப்பதை இதை ஏற்றுக்கொள்ளாமல் மாறி மாறி கதைப்பவர்கள் அது பிழையான, அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான தமிழ் தேசிய அரசியலில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்கள் தொடர்பான உங்களுடைய பார்வையையும், தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடுகளையும், தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலத்தையும், தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய கடந்த கால நிகழ்கால வாழ்க்கை தொடர்பான பல முக்கியமான பதிவுகளை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.